எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எல்லா வீட்லேயும் வந்து குழந்த வளர்ந்துட்டு எல்லா வீட்லேயும் குழந்த இருக்குது. இப்போ குழந்த வந்து எதுவுமே தெரியாது, அதுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து எல்லா வீட்லேயும் டிவி வச்சுருக்கோம். அது டிவி கீழே வந்து துணி வச்சுருப்பாங்க. அந்த துணி வந்து என்ன பண்ணால் குழந்த போயிட்டு இழுத்து இழுத்து விளையாடும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னென்னா ரொம்ப இது பசங்களுக்கு எதுவுமே எல்லா பொருளையும் இழுத்து பார்க்கும், ஓடும், விளையாடும். நம்ம வீட்டில் டிவி வச்சுருக்கோம். அந்த டிவி வந்து துணி வந்து இது தொங்க விட்டு வைக்கக்கூடாது. எப்படின்னா அந்த டிவி இருக்கா, அது டிவி துணி பார்த்தீங்கன்னா துணி அது தொங்க விட வச்சிருக்கக்கூடாது. துணி தொங்குனதுன்னா குழந்தை வந்து இழுத்து இழுத்து விளையாடும். அவங்க கடலில் என்ன ஆகுனா டக்குன்னு டிவி மேலே குழந்தை மேலே விழுவும். அதுமாரி வச்சுருக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம அதுமாரி வச்சு சேஃப்டியான இடத்துல தான் டிவி வச்சுருக்கணும். ஓகே. இப்போ என்னன்னா அடுத்தது ஃபேன் இருக்கா, ஃபேன் வந்து டேபிள் ஃபேன் வச்சுருக்கூடாது. டேபிள் ஃபேன் வந்து குழந்தை விளையாடும் போது கை விட்டு பார்க்கும், விளையாண்டு பார்க்கும். டேபிள் ஃபேன்லாம் குழந்தை வீட்டில் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தபடியாக மாவு அரைக்கணும். அது குழந்தை இருக்கும்போது மாவு அரைக்க விடாது. ஓகேவா? கை விட்டு பார்க்கும். இப்போ கொசுப்பேட்டு இருக்கா, அது என்ன கொசுப்பேட்டு வந்து அது ஃபுல்லாக நம்ம கை வச்சாலே சாக்கு அடிக்கும், மழை இழுக்கும். ஃபுல்லாக கை வச்சா என்ன ரொம்ப அலறி போயிடும். இப்போ வீட்டில் வந்து கதவு மூடுறோம், அது கதவு திறந்து பார்க்குறோம். அது கதவு மூடும்போது திறக்கும் போது என்ன பண்ணால் குழந்தை போய் கையை விட்டு பார்க்கும். கை நசுங்கி விடும். என்ன பண்ணால் இப்போ திறக்கும் போதும் மூடும் போதும் பிள்ளைய கை வச்சிருக்கா சேஃப்டியாக இருக்கணும் பார்த்துக்கலாம். பிள்ளை விளையாண்டுருக்கு பிள்ளை மேலே சாஞ்சிடும். வந்து அது மாதிரி வச்சிருக்கக்கூடாது, படுக்க வச்சுருக்கணும். ஓகேவா? அடுத்தபடி நம்ம அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அயன் பாக்ஸ் இருக்கும்போது ஃபுல்லாக வந்து கை வச்சு பார்க்கும். அதுமாரி அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதில் அடுத்து பிரிட்ஜில் வந்து பின்னாடி கை விட்டு பார்க்கும் புள்ள போய். அதுமாரி சேஃப்டியாக தான் பார்த்துக்கணும் பிள்ளைய நம்ம. இப்போ என்னென்னா இப்போ எல்லா வீட்லேயும் வந்து குழந்தை சேஃப்டியாக வளர்த்துக்கணும்னா நம்ம வந்து சில்லறை காசு வச்சுருப்போம். அதையும் வந்து சில்லறை காசு கீழே வைக்கணும். அதுவும் செவத்தில் வெள்ளை அடிக்கிறோம், அதுவும் அடிக்கக்கூடாது. வீட்டில் கழிப்பறை வச்சுருக்கோம், அது வந்து க்ளீன் பண்ணணும். கெமிக்கல் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. வீட்டில் ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கணும். அந்த டயத்தில் தான் நம்ம வந்து வேலைலாம் செய்யணும். ஓகே.